வணக்கம். நமது பிள்ளைகளுக்கு வரலாற்றினை சொல்லிக் கொடுப்பதும் வரலாற்றை உருவாக்கியவர்களின் வரலாற்றை சொல்லிக் கொடுப்பதும் நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். வரலாற்றை அறிந்து கொள்வதுதான் புதிய ஒரு வரலாற்றை மீண்டும் உருவாக்கும் வலிமையை நமக்கு கொடுக்கும். சுதந்திரம் அடைவதற்கு முந்தைய இந்தியா, சுதந்திரம் அடைந்ததற்கு பிந்தைய இந்தியா என இந்திய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும். அது வருங்கால இந்தியாவை வலிமையாக கட்டமைப்பதற்கு உதவும். அந்த வகையில் திரு அம்பேத்கர் அவர்களின் வரலாற்றை உற்று நோக்கினால் அது இந்திய வரலாற்றில் மிக முக்கிய பகுதி என்பதும், அவருக்கு முந்தைய வரலாற்றை அவர் எப்படி விமர்சித்து மாற்றியமைத்தார் என்பதும் புலப்படும். சுதந்திர இந்தியாவின் முதல் அரசாங்கத்தை கட்டமைப்பதில் காந்தியாருக்கும் நேருவிற்கும் இணையாக அம்பேத்கர் அவர்களின் பங்கும் இருந்திருக்கின்றது. நல்ல கல்வியாளர், சட்டமேதை, சீர்திருத்தவாதி என்று பன்முகத்தன்மை வாய்ந்த அம்பேத்கர் அவர்கள் தேர்ந்த பொருளாதார நிபுணராகவும் இருந்திருக்கிறார் என்பது நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினை இயற்றிய அம்பேத்கர் அவர்களின் The Problem of the Rupee, Its Origin and Its Solution என்கின்ற புத்தகத்தில் அவர் கூறிய கருத்துக்களால் நமது இந்திய ரிசர்வ் வங்கி துவங்கப்பட்டது என்பது இன்றைய இளைய தலைமுறை அறிய வேண்டிய வரலாற்று உண்மை. உலகம் முழுவதிலும் வர்க்க ரீதியான அடக்குமுறை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவில் வர்ண ரீதியான அடக்குமுறை அதைவிட கொடூரமாக நடந்து கொண்டிருந்ததை அம்பேத்கர் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டது மட்டுமல்ல, அதை அறவே அகற்றுவதற்கான அஸ்திவாரங்களையும் அவர் உருவாக்கினார். உண்மையான சுதந்திரம் என்பது வர்க்க ரீதியான அடக்குமுறையில் இருந்தும் வர்ண ரீதியான அடக்குமுறையில் இருந்தும் நாம் மீண்டு வருவதுதான் என்பதை அம்பேத்கர் உணர்ந்திருந்தார். அதனால்தான் அவரால் வர்க்க அடிப்படையிலான அடக்குமுறைக்கு எதிராகவும் வர்ண ரீதியான அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட முடிந்திருக்கிறது. அதிகாரத்தில் இருக்கின்ற வெள்ளையனிடம் இருந்து பெற வேண்டிய சுதந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த காந்தியாரும், நம் வீட்டின் உள்ளே இருக்கின்ற கொள்ளையர்களிடமிருந்து பெற வேண்டிய சுதந்திரமே முக்கியம் என்று சொன்ன அம்பேத்கரும் எதிர் துருவங்கள் போல் பலருக்கும் காட்சியளித்தனர். ஆனால் இருவருமே அடக்குமுறைக்கு எதிரானவர்கள் தான். இருவருக்குமே ரயில் பயணம்தான் விதையாய் இருந்திருக்கின்றது. புரட்சிக்கும் சீர்திருத்தத்திற்கும் இடையேயான மிக நுண்ணிய அரசியல் தெரிந்தவர் அண்ணல் அம்பேத்கர். அதனால்தான் அரசியல் ஜனநாயகம் சமூக ஜனநாயகமாய் மாற வேண்டியதின் அவசியத்தை அவர் பரிந்துரைத்தார். மாற்றம் என்பது ஒடுக்கப்பட்டவர்களிடமிருந்தும் அடித்தளத்தில் இருந்தும் தான் துவங்க வேண்டும். அப்போதுதான் ஒட்டுமொத்த கட்டமைப்பிலும் நாம் விரும்பும் மாற்றம் நடக்கும். அதை அம்பேத்கர் அவர்கள் உணர்ந்து இருந்ததால் தான் தொழிலாளர் விடுதலை, சாதியம் விட்டொழித்தல், பெண்கள் விடுதலை, பொருளாதார விடுதலை என்று அவரால் பல பரிமாணங்களில் சிந்திக்கவும் செயலாற்றவும் இந்தியாவை செப்பனிடவும் முடிந்திருக்கின்றது. இன்றைக்கு அம்பேத்கர் இருந்திருந்தால் இன்றைய சூழலுக்கு ஏற்றாற் போலவும் சிந்திக்கும் புதிய சிந்தனாவாதியாக அவர் இருந்திருப்பார். அவர் எழுப்பிச் சென்ற பல கேள்விகளுக்கு இன்றும் விடையில்லை. அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை ஜீ தமிழ் ஒலிபரப்புகின்றது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்.